உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அகைன் த சேம் திங். அதாவது என்ன, அன்டில் அன்லெஸ் இந்த ராகு கேத்து பயிற்சி நடக்கிற வரைக்குமே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவர மாட்டீங்க. ஸ்டில் யூ வில் பி சேம். விருச்சிகத்துக்கு இப்போ கோச்சாரத்தில் சுக்கிரன் வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கார். அதனால் வந்து இப்போ நிறைய யாரும் ஃபிக்ஸ் ஆகும். அதாவது நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும், நிறைய பேருக்கு அந்யோன்யம் ஃபஸ்ட்டு வரும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு இருக்கிற இடத்துல இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள்லாம் வரும். உங்கள் வாய் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, உங்கள் நாக்கு மட்டும் மடச்சி உள்ளே வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சேரும். உங்கள் நாக்குனால உங்கள் வாயினால் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி போய் உட்காந்துருப்பார். அதே மாதிரி சுய ஒழுக்கம் கட்டுப்பாடக்கூடிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது 4ஆம் இடம். அதில் ராகு உட்காந்துருப்பார். குரு பார்வை இருக்கிறனால நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. பட் ஸ்டில் அந்த ஒழுக்க நெறி கெடாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக விருச்சிகத்துக்கு அவங்களே நல்லவங்களாக இருந்தாலும் சரி, 15 நாள் அவங்க நல்லவங்க, 15 நாள் அவங்க கெட்டவங்க. அந்நியன், ரெமோ, அம்பி, இந்த 3மே கலந்திருக்கக்கூடிய ஒரே கலவைன்னு சொன்னால் அது விருச்சிகம் ரொம்ப அதிகம். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு அந்த பெண் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கணுமான்னு கேட்பாங்க. பெண்ணு தானே எங்கே ஒன்று வெய்யா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு அந்த இயல்பாகவே அந்த மனசு வந்து கீப் ஆன் ஆசிலேட்டிங். அதனால் அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அவசரப்பட்ட எந்த முடிவுகளையும் இறக்கக்கூடாது. அது மட்டும் பண்ணலைன்னா போதும். விருச்சிகத்துக்கு 2025 பம்பர் தான். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சனி போகும்பொழுது பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும், ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு உட்காரும்போது வீடு, நிலப்பரங்கள், வாகனங்கள் இதெல்லாம் நடக்கும். ஹெல்த்து, செஸ்ட் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா குரு ராகு கன்ஜங்ஷன் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிளாக் சொல்லுவாங்க. அது அதே மாதிரி லேடிஸாக இருந்தீங்கன்னா அது மேமோகிராஃபி எடுத்துக்கிறது நல்லது. பெரிய ஒரு அனுகிரகம் பார்த்தீங்கன்னா, இந்த கேது போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால நல்லா தான் இருக்கும் வேலை. அவங்களே வந்து உங்களை தூக்கி பாராட்டிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு உங்களுக்கு மூளை கேட்டு போய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. கேது போய் உட்காரும் பொழுது நமக்கு எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும் பொழுது கூட 10ஆம் இடத்துல கேதுன்னா கண்டிப்பாக உங்கள் பாஸ் கூட நீங்கள் வேணும்னே சண்டை போடுறது, மூக்கை சொரிஞ்சு விட்ட மாதிரி அப்பப்போ போய் சொரிஞ்சு விடுறது. எதுக்கு இந்த வேலை? கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். அதனால் வேலை மாற்றம்ங்கிறது நடக்கும். இல்லைன்னா வேலை நீங்களே வேணான்னு விட்டுருப்பீங்க. இல்லைன்னா இந்த வேலை தொழிலே வேண்டாம், புது தொழிலுக்கு போனான்னு எண்ணம்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்துடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். பெரிய பாதிப்பு. இன்னொன்று, அஷ்டமத்தில் போய் ஒரு நல்ல கிரகம் உட்காரும் பொழுது அந்த இடத்த கெடுக்க தான் செய்வான். அஷ்டமம்னா மர்மஸ்தானம், மறைவு ஸ்தானம். அதில் போய் குரு உட்காரும் பொழுது நிறைய பேருக்கு இந்த என்ன சொல்கிறது, சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், ஹிரண்யா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில வார்த்தைகள் நான் சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உள்ள அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது. ஆனால் அஷ்டமத்தில் உட்கார்ந்தக்கூடிய குரு பார்வை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்குறார், தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் காசை கொடுத்தாலும், சந்தோஷத்தை கொடுத்தாலும், சேமிப்பு அதிகரித்தாலும் உங்கள் ஹெல்த் மட்டும் விருச்சிகத்துக்கு நல்லா பார்த்துக்கணும். என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? உண்டை வெள்ளம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெள்ளத்தில் ரவுண்டாக இருக்கும், அது பேர் உண்டை வெள்ளம். அதை கொண்டு போய் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி தானம் பண்ணணும். எது வரைக்கும் பண்ணணும்? அடுத்த 1 வருஷத்துக்கு பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கண்டங்கள் கூட உங்களை பெரிய சுமையாக இருக்காது. இந்த பரிகாரங்களுக்கு பெரிய வேல்யூ உண்டு. நிறைய என்ன சொல்கிறது, புத்திசாலிகள், நிறைய ஜோதிடர்கள், நிறைய புத்திசாலிகள், நாத்திகவாதிகள் சுற்றின்னு இருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பரிகாரம்லாம் இல்லை, வேலை செய்யாது, கோவிலே வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் உண்மையான விஷயம், தர்மத்துக்கு மீறிய வார்த்தைகள் எப்போ வரும்னா, விநாச காலே விபரீத புத்தி. அந்த டைம் சரியில்லைன்னா இஷ்டத்துக்கு தெய்வமே இல்லை, நான் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கும். திஸ் இஸ் அ ரீசன். அந்த டைம் சரியில்லாம் வாயில் வரக்கூடிய வார்த்தைகளே இப்படி தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அறநெறி தவறாமல் தர்மத்துக்கு நீங்கள் நடக்கும் பொழுது சுவாமியுடைய அனுகிரகம், தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதனால் பரிகாரங்கள் ஆகட்டும், சாந்தி விஷயங்கள் ஆகட்டும், பிராயச்சித்தங்கள் ஆகட்டும், சிம்பிள் பரிகாரங்கள். 1/4 கிலோ வெல்லம் வாங்கி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன போகுது? நான் என்ன கோடி கோடியாக போட்டு பண்ண சொல்கிறேன்னாலும் எல்லாருக்கும் எளிய பரிகாரம். இது பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் கொடுக்கும்னா கண்டிப்பாக கொடுக்கும். அது ஒரு மாற்றம் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மனசார நம்பணும். பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆகாயம், பூமியெல்லாம் சொல்லுவோம்னா அதில் வந்து உங்கள் உடம்புலேயே இருக்குது. நீங்கள் நிற்கிறது பூமி தத்துவத்தில் நிற்கிறீங்க. சுவாசிக்கக்கூடியது நல்ல உங்களுக்கு ஏர் பிளாக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வாயு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் உங்களுக்கு ஏருங்கிறது ரீஃபில் ஆகும். நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடு என்ன, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நரகாசுரன், அதாவது இருக்கக்கூடிய வேர்ஸ்ட் கண்டிஷன், என்ன நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் வெளியே. இந்த மாதிரி தான் ஒரு தத்துவம். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வேலை செய்து உண்மையை நீங்கள் நம்ப முடியுமோ, சயின்டிஃபிக்காக செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வேல்யூ இருக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால்
இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய நாத்திகவாதிகள்லாம் சுற்றின்னு இருக்காங்க, நம்பாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பாரம்பரியமாக பெரியவங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் பெரியவங்களோட வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ணுவீங்களோ, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு நம்ம பாரம்பரியமாக சொல்லக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். விருச்சிகத்துக்கு ஒரு கண்டிப்பாக நல்ல டைம் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொல்லுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2025 வருஷம் தொடக்க காலகட்டங்களிலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்பவே நல்ல கிரகங்களாகவே இருக்குது. குறிப்பாக 7ல் இருக்கக்கூடிய குரு மே மாதம் வரைக்குமே அவர்களுக்கு இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் முதன்மையாக இருப்பார்கள். குறிப்பாக அந்த கல்யாண விஷயத்துக்காக காத்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் திருமண பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 2025 அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. அந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி அர்த்தாஷ்டம சனி முடியறதுனால வீட்டில் வந்து ஒரு அமைதியான சூழல், நிம்மதியான சூழல், சந்தோஷமான சூழல் ஏற்படும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 2.5 வருஷமாவே சனி 4வது இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான சிக்கல்களையும் மன உளைச்சல்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவித்திருப்பார்கள். வெளியில போயிட்டு வந்து கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை தான். என்னைக்காவது இந்த பிரச்சனை தீரும்னு நினைச்சு அவங்களுக்குள்ள பட்ட கஷ்டங்கள் தான் அதிகமே தவிர பெருசா தெளிவில்லாமலே வாழ்ந்தாங்க. வேலையில தான் பிரச்சனைன்னா வாழ்க்கையிலையும் பிரச்சனை, வாழ்க்கையில தான் பிரச்சனைன்னா பணத்திலையும் பிரச்சனை, பணம் தான் சிக்கல்களை கொடுக்குதுன்னா கடைசியில் இந்த 6 மாசமா உடல் ரீதியாகவும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் அவர்கள் சந்திச்சுட்டே வந்தாங்க. பட் அந்த பிரச்சனை கடவுள் அருளோடு அவங்களுக்கு மாறுபடுது. குறிப்பா இந்த வருஷத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். குறிப்பா பழைய வீட்டுல இருந்தவங்க புது வீட்டுக்கு போவாங்க, வேற ஊர்ல இருந்தவங்க இன்னொரு ஊருக்கு இடம்பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்பட்டே தீரும். மண்மனை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். ரொம்ப நாளா விற்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த ஒரு இடம் இந்த வாட்டி அவங்களுக்கு விற்கும். 100 ரூபாய்க்கு போகணும்னு நினைச்ச இடம் 1000 ரூபாய்க்கு போய் ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தரும். குறிப்பா வேலையில ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த 2025 பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீரும். பெரிய பெரிய கடன் வாங்கிட்டு பெரிய கடன் சுமையில தவிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே இறைவன் மிகுதியான நற்பலன்களையும் பணங்களையும் கொடுக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பா இல்லற வாழ்க்கையில மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் திருமண சோமாங்கல்ய பாக்கியங்கள் கூடி வரும். எந்த வழிபாடை செஞ்சா இவங்க 2025 ரொம்பவே அற்புதமான வருஷமா மாத்தலாம்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரும். எந்த கோவில் முருகர் கோயில் பக்கத்துல இருக்கோ மனமுருக போயிட்டு அந்த முருகனை வழிபட்டாலே போதும், அந்த வருடம் முழுவதும் அவர்கள் நினைக்கக்கூடிய காரியம் வெற்றி அடைந்தே தீரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லணும்னா, பேச்சு தான் பிரச்சனையா இருக்கும். சரிங்களா? எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் வாயில தான் பிரச்சனை இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் கடுமையான உழைப்பாளியாக இருக்கலாம், உங்களை மாதிரி உழைக்க தெரியாத ஆளாக இருக்கலாம், மித்தங்க டஃப் கொடுப்பீங்க. சரிங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க எதிரிகளுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாயில தான் இந்த 2025 இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு கொஞ்சம் வாய் பேச்சை கொஞ்சம் கெடக் மடக்காக பேசாமல், யாராவது உங்கள்கிட்ட அன்பாக பழக வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட அன்பாக பழகுறாங்க, எதுக்காக பழகுறாங்க புரிஞ்சுக்கோங்க. நான் உடனே நம்புங்கன்னெலாம் சொல்லலை, கண்டு சொல் என்ன அப்படின்னு பேசுகிறதுக்கும் என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அன்பர்களே. இந்த கடுமையான சொற்கள்லாம் வெளியே வரும். இப்போ வரும்போது உங்களை ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட, ஆனால் இவங்கள்ட்ட போய் க்ளோஸாக இருந்துட்டோமோ அப்படின்னு உங்கள் வார்த்தையே உங்களுக்கே பிரச்சனையை கொடுக்கும். நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் நல்லதாக கூட நினச்சிருப்பீங்க, ஆனால் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயத்தில் அந்த ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்காத லெவலில் நல்ல உறவுகளை கூட வார்த்தையால் கொன்று விடுவீர்கள். கொன்று விடுவீர்கள்னால் மனசு லெவலில் உடைக்கிறதெல்லாம் நிறைய வேலை சேட்டையெல்லாம் பண்ணுவீங்க. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க விருச்சிக ராசி அன்பர்களே. 2வது விஷயம், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன ரீதியான சிந்தனைகள், தன ரீதியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கிறது, மலை மேல் இருக்கும் முருகனோட வழிபாடு பண்ணிக்கிறதும், காளி தேவி வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு இந்த தடையை நீக்கி அடுத்த தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளாக நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். குறிப்பாக இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டினாலையும் அதே மாதிரி வீடுனாலையும் இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இது கோல்சார ரீதியாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவார், இங்கே வாங்க சென்னைக்கு அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு 150 கிலோமீட்டர் தாண்டி இங்கே பிளாட் இருக்கும்பார். உடனே அவர் சொல்கிற வார்த்தையை நம்பி போய் காசு போய் போடுறதா இருந்தால் யோசிச்சு போடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி சொத்து சம்மந்தமான விஷயம், ஒரு கையெழுத்து போடும்போது ஈஸி போட்டு பாருங்கள். ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா, இப்போ ஏதோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அது கோர்ட் வழக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயே அவங்க அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை ஒரு தடவை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுங்க. அதே மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க,
ஒரு விஷயமே சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் இது பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய படிங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேரை காட்டி கொடுக்க போகுது. அது கெட்ட விஷயமாக தான் நான் சொல்கிறேன், நான் நல்ல விஷயமா சொல்லலை நண்பர்களே. அப்படிங்கும் பொழுது அப்போ நிறைய பேர் உங்களுக்கு கெட்ட அவங்களோட அடுத்த ஃபேஸை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் 1க்கு 4 தடவை ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஐ வில் சே லைக் இது இந்த டயத்தில் 2025 வந்து உங்களுக்கு 50% தான் நான் பாசிட்டிவ் சைடில் சொல்லுவேங்க. பட் இருந்தாலும் அது நீங்கள் கன்சர்வேட்டிவாக கொண்டு போகும்போதும் ஒருவேளை நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு ஜோதிடத்தில் ஃபுல்லாக நம்பிக்கை இருந்தால், ஏன்னா சில பேர்லாம் இந்த ராசி பலன் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ இயர் வந்துருச்சுன்னா ஒரு 10 ராசி பலன் பார்ப்பாங்க, ஆனால் அதோட விட்டுருவாங்க. அது அல்ல விஷயம். பட் ராசி பலன் மட்டுமே ஒருத்தர் தலையெழுத்து மாற்றுமா? இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பாருங்கள், உங்களுடைய ஜனனகால ஜாதகம், ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் சொல்கிற பலன்கள் வரும், கிட்டக்க வரும், ஆனால் தப்பிச்சிருவீங்க. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு தசாநாதன்லாம் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா லக்ன அடிப்படையில் நம்ம உள்ளே போய் தான் ஜனனகால ஜாதகத்தை பார்ப்போம். அப்போ அந்த அடிப்படையில் அது கெட்ட நிலையில் இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். மெயினாக வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும். திடீர்னு பைக்கில் போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு வலிக்கி விட்டுரும். அப்போ இதனால் உங்கள் தொழில் பாதிக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவங்கனால வார்த்தைகளை விடுவீங்க, வார்த்தைகள் விடுறதுனால நல்ல உங்களை சுற்றி கூட்டமாக இருந்தவங்களாம் காண போயிடுவாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் அவங்கள பழி சொல்லிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்றதை உங்களால் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லாத தன்மைகள் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அம்மானால் உங்களுக்கு மனசு கஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மனக்கசப்புகள் வரக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா அது நம்ம அம்மா போய் இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், தாய் வழி சொத்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். குறிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை 40 to 50 ஏஜில் இருக்கக்கூடிய மகன்களாக இருந்தீங்க அப்படின்னா மனைவினா மனைவி மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் போய் ஈடுபட்டால், மனைவி அல்லாத உறவுகளை தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சேர்த்து வச்ச ஹார்ட் ஏர்ன் மணிலாம் அது வேறு மாதிரி அபகரிக்கப்படக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி வந்து எக்ஸ்ட்ரஸின்னு நான் சொல்கிறது வந்து இந்த போதை வஸ்துகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போவே கூடாது. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 18 to 23 இருக்கிறவங்க நிறைய பேர் அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு, அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ வரும். குடும்பத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழப்பங்கள் இதனால் நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதனால் இந்த வழிபாடுகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யவே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க தாயை பற்றி தான் நான் பேசிட்டு ஆரம்பிப்பேன். ஏன்னா இவங்களுக்கு ராசிக்கு சந்திரனுக்கு ஒரு பார்வையும் உண்டு, சனியோட 10ஆம் பார்வையும் இருக்குது. அப்போ தாயின் உடல்நிலை, தன் பூர்வீக சொந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு எங்கள் வீட்டில் இருந்தாலே தொந்தரவாக இருக்குங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தால் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வீடு மாறலாமா? ஃபஸ்ட்டு இவங்க வீடு மாற்றம் ஒரு இடம் மாற்றம் உண்டு. இடம் மாற்றத்தின் மூலம் வளர்ச்சி வெற்றி உண்டு. ஃபஸ்ட்டு இடம் மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு இந்த ராசிக்காரங்க இப்போ விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அஷ்டமத்துக்கு குருவாக போகும், அப்புறம் பாதகஸ்தானத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த வரனாக இருக்காது. அந்த வயது உள்ளவங்க தசாபுத்தி கரெக்டாக சூட்டானா திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். பிஸ்னஸுங்கிற ஒரு பாயிண்ட்டு வேணுமா, ஐடியாலஜி இல்லாமல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில காலம் நல்லா இருக்குது, அப்புறம் மாற்றம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் தேவையற்றது, இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட். இது இவங்களுக்கு 4ல் இருக்கிற சனி விலகிறது. 4ஆம் இடம் தான் கல்விஸ்தானம், அங்கே விலகிறது மாணவர்கள் சம்மந்தப்பட்ட ஏற்பட்ட தடைகள். இப்போ அந்த விலகின அப்புறம் அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் +2 எக்ஸாமில் விருச்சிக ராசிக்காரங்க நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு உண்டு. உயர்ந்த கல்வி ஸ்தானங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல மதிப்பெண்கள் இந்த ராசிக்கு உண்டு. வயதானவங்களுக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள், அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஜென்ஸாக இருந்தால் இரணியா பித்தப்பை, இந்த தொந்தரவு நிறைய பேர்த்துக்கு ரீசெண்டாக கேட்டோம். அவங்களுக்கு தான் இப்போ அதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்கு வந்திருக்கு. இவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்கு? ஆமாம், உறுதியாக. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு மறைய போகிறார். இப்போ குரு 8ல் மறையும் போது குழந்தை சம்மந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கும். குழந்தை வேலப்பராக இருக்கலாம், கிருஷ்ணர் கோயிலாக இருக்கலாம், அந்த குழந்தை வடிவமாக இருக்கலாம், இல்லை அந்த பேர் பொன் அப்படின்னு வரும், பொன்மலை முருகர், இந்த மாதிரி குழந்தை வடிவத்திலோ அந்த மாதிரி இருக்கிற கோயில் அடிக்கடி போயிட்டு வரும்போது அந்த 8ஆம் இடத்த தாக்கம் கொஞ்சம் குறைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கத்தில்.